கற்கை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பாடக்குறிப்புகளில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறு, இதை பற்றி நம்ம ஒரு 5 நிமிடத்தில் பார்க்க போகிறோம். 5 நிமிடத்தில் ஏறக்குறைய அவருடைய முழுமையான அந்த பணிகளை பற்றியெல்லாம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு முக்கியமான தகவல்கள் இந்த வகுப்பில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். கவியரசு கண்ணதாசனை பற்றி அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூக்கடைக்கு விளம்பரமா அப்படிங்கிற மாதிரி கவியரசு கண்ணதாசனை இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு அதிகமான திரைப்பாடல்களின் வழி அவர் ரொம்பவே பிரபலமானவர். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார், நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார். இலக்கிய தளத்திலும் திரைப்பாடல் திரையிசை தளத்திலும் அவருடைய பெயர் என்பது நிலைத்த பெயராகிவிட்டது. இன்னும் பல நூற்றாண்டுகள் கூட அவருடைய புகழ் கடந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கான ஒரு இலக்கிய ஆளுமையாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திகழ்கிறார். அவர் ஜூன் 24 1927 பிறந்தார். அக்டோபர் 17 1981 அவர் இறக்குறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இலக்கிய படைப்புகள்லேயும் கவிதை எழுதுறதுலேயும் ரொம்பவே ஒரு திறமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய படைப்புகளை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார் என்பது ரொம்பவே வியக்கக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் கிடையாது, நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாரு. இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. உரைநடை, கவிதை, நாடகம், இப்படி இலக்கிய வகைகளில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே அவர் தொட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லணும். நிறைய இதழ்களுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் ஆசிரியர் அல்லாத பிற இதழ்கள்லேயும் அவர் நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். கவியரசு கண்ணதாசனுடைய சொன்ன மாதிரி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எந்த படைப்புக்காகனா சேரமான் காதலி அப்படிங்கிற படைப்பிற்காக 1980 சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. திரைத்துறைக்கான பங்களிப்புகள் அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகம். திரையிசை பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. கண்ணதாசன் எழுதிய திரைப்பட பாடல்கள் அப்படின்னே நிறைய தொகுதிகள் வெளிவந்திருக்கு. இவருடைய படைப்புகள்லாம் 5 தொகுதிகளாக நிறைய வெளிவந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, அவர் நிறைய புதினங்கள் 15க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு. உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நூல்கள். சேரமான் காதலி, புகழ்வாய்ந்த நூல்கள் அப்படி சொல்லலாம். இயேசு காவியம், கடைசி பக்கம், எனது சுயசரிதை அப்படின்ட்டு நிறைய அவர் படைப்புகள்லாம் ரொம்பவே புகழ்பெற்ற படைப்புகள். கண்ணதாசனை பற்றி மூமேத்தா அவர்கள் புகழ்ந்து சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். லக்குவன் போல் உன்னுடன் இருந்தது உரைநடை, சீதை போல் உன்னை சேர்ந்தது கவிதை அப்படின்னு ரொம்பவே புகழ்ச்சியாக சொல்லியிருப்பார். திரைப்பட பாடல்கள் மட்டும் கிடையாது, கதை வசனம் கூட அவர் நிறைய திரைப்படங்களுக்கு எழுதியிருக்காரு. நாடோடி மன்னன், மதுரை வீரன், நானே ராஜா, ராஜா தேசிங்கு, மகாதேவி, மாலையிட்ட மங்கை, கருப்பு பணம், தெனாலிராமன், தெய்வ திருமணங்கள், மன்னாதி மன்னன், திருடாதே, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் கதை வசனம் அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய காப்பியங்கள் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவை. ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், ஐம்பெருங்காப்பியம், கள்ளக்குடி மகாகாவியம், இந்த மாதிரி காப்பியங்களும் நிறைய எழுதியிருக்காரு. சிற்றிலக்கியங்கள்லாம் பாருங்கள். அம்பிகை அழகு தரிசனம், கிருஷ்ண அந்தாதே, கிருஷ்ணகானம், கிருஷ்ணமணி மாலை, இந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கியங்களையும் அவர் எழுதியிருக்காரு. தைபாவை, கவிதை நாடகம், கவிதாஞ்சலி, இந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல்களும் கூட நிறைய எழுதியிருக்காரு. இவருடைய புகழ்பெற்ற பொன்மழை, ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய தமிழ் பாடல் வடிவம்தான் இது. பஜகோவிந்தம், இதை தமிழில் எழுதியிருப்பார் பொன்மழை அப்படிங்கிற பேரில். புதினங்களும் அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கக்கூடிய புதினங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவை. அவள் ஒரு இந்து பெண், அதைவிட ரகசியம், ஆயிரங்கால் மண்டபம், இப்படின்னு நிறைய புதினங்களும் எழுதியிருக்காரு. தெய்வ திருமணங்கள், நடந்த கதை, பாரிமலை கொடி, பிருந்தாவனம்,
மிசா, 30 நாளும் பௌர்ணமி, ரத்த புஷ்பங்கள், விளக்கு மட்டுமா சிவப்பு, வேலங்குடி திருவிழா,